எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம புதிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது வேற ஒன்றும் இல்லை, பாம்பே அல்வா. ரொம்ப ஈஸி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் 1 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா 1 கப் தண்ணி, அதை கரைக்கிறதுக்காக ஆட் பண்ணுறேன். இப்போது கார்ன்ஃப்ளவரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எந்த பபிள்ஸும் இல்லாமல் தண்ணி கூட நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் ஆகணும். மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது நல்லா மிக்ஸ் ஆயிரும். இனி ஒரு பேனில் சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். அப்போது அதுக்கு நான் 1 கப் சுகர், அதாவது கார்ன்ஃப்ளவர் எடுத்த அதே கப்பில் நான் அதே அளவு சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 கப் தண்ணி நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஹீட் பண்ணிடலாம். இப்போ சுகர் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக இந்த கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு பதம் வந்ததும், கொஞ்சம் கட்டியானதும் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணுறோம். நான் இங்கே எல்லோ கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துடலாம். நான் இங்கே கரெக்டாக 2 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நெய் ஆட் பண்ணி விட்டுட்டு இந்த பேனில் ஒட்டாதது மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நெய் கொஞ்சம் அதிகமாக விருப்பப்படுறவங்க அதிகமாக நெய் ஆட் பண்ணலாம். இப்போ நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கும்போது நமக்கு அந்த அல்வா பதம் கொஞ்சம் சீக்கிரமாக ரெடி ஆயிரும். அதுவும் அடியில் ஒட்டாதது மாதிரி நம்ம பார்த்துக்கிடலாம். இனி நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் பொடி ஆட் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போது ஏலக்காய் பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஏலக்காய் பொடியெல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு சின்னதாக கொஞ்சம் பொடிச்சு இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே ஈஸி தான் செய்கிறதுக்கு. எல்லாருமே வீட்டில் ஈஸியாக செய்து பார்க்குற ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இது. பாருங்கள், நல்லா நெய் தேவைன்னா நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம். அவ்வளோந்தாங்க. இனி ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவிட்டு நம்ம அல்வாவை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அல்வாவெல்லாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இனி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா அல்வா கூலாகணும். அப்படியே கூலாக விட்டுருங்க. இப்போ அல்வா கூலாகும்போது கொஞ்சமாக அப்படியே கட்டி ஆயிரும். இந்த மாதிரி பரந்த ட்ரேயில் நம்ம இந்த அல்வாவை ஊற்றி வைக்கும்போது நமக்கு அடுத்தது கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ட்ரே யூஸ் பண்ணேன். இப்போ பாருங்கள், நம்ம அந்த ட்ரேயில் இருந்து அல்வாவை செப்பரேட் பண்ணியாச்சு. எவ்வளோ சூப்பராக கட் பண்ணி எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கா? டேஸ்ட்டும் அப்படி தான், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாருங்கள், அவ்வளவு ஸ்பாஞ்சியான ஒரு அல்வா நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.